எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு சாரீங்க. அதுவும் வந்து நிறைய பேர் வாண்டடா கேட்ட குட்டியான சாரி தான் வந்திருக்கு. அது சூப்பர் கலர்ல வந்திருக்கு. வாங்க அந்த குட்டியான சாரியை பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் சாரியை சூப்பரான கலர்ல வந்திருக்கு. கலர் வந்து பிரான்ஸ் கிரீன்ங்க. அந்த கலருக்கு நல்லா கத்திரிப்பூ கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்த்தீங்களா? பிரான்ஸ் கிரீனுக்கு வந்து கத்திரிப்பூ கலர் வந்து கான்ட்ராஸ்ட். குட்டியான வந்து கொடை பிடிச்சிட்டு போகுது. அழகா இருக்குல்ல, குட்டியான கொடை பிடிச்சிட்டு போகிறது. இது எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த சாரீஸ் எல்லாத்தையும் அது மறுபடியும் இப்போ நம்ம தறியிலேருந்து வந்ததுனால சரி காட்டலாம் அப்படின்னு காட்டுறேன். பாருங்க, முந்தி ஃபுல்லாகவே அழகா பொம்மைங்க, அந்த என்ன யானை பொம்மை போட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே ரெண்டு பக்கம் பார்டர் வந்து கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நடுகாண்டு இருக்கிறது வந்து அப்படி டாய்ஸ் எலிஃபண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து வீவிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. முந்தியில் இருக்கிற எலிஃபண்ட் டிசைனு இதுதான் வந்து பாடியில் இருக்கிறது. ஓகேங்களா? நான் பின்னாடி சைடு இருக்கிறது காட்டுறேன். பேக் சைடு கொஞ்சம் கேப் விட்டு பேக் சைடு ஃபுல்லாகவே வந்திருக்கும். இதெல்லாமே வந்து டபுள் வார்ப்பு சாரிகள். சரிங்களா? பியூர் பட்டு சாரி, கைத்தறி பட்டு புடவைகள், டபுள் வார்ப்பு சாரிகள். இந்த பட்டு புடவைகள் எல்லாமே சரிங்களா? பிரான்ஸ் கிரீனுக்கு வந்து நல்லா பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸில் எந்த டிசைனுமே இருக்காது. நாம் வந்து அழகாக கொடை பிடிக்கிற மாதிரி, யானை கொடை பிடிக்கிற மாதிரி கைக்கு டிசைன் பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கலர் காட்டுறேன். இந்த சாரியோட ரேட் வந்து 8800 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? அடுத்த கலர் பார்த்தலாமா? அடுத்த கலரு பிளாக் லவர்ஸ்க்காகவே இந்த பிளாக் கலர் போட்டிருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. பிளாக்குக்கு பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட், கத்திரிப்பூ கலர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர் தான். அதே பார்டர் தான் போட்டிருக்கோம். ஆனால் கலர் மட்டும், பாடி கலர் மட்டும் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பிளாக் வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க, டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் தான் சொல்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிளாக் கட்டக்கூடாதுன்னு. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே அப்படிலாம் பார்க்குறதே இல்லை. சாரீ சூப்பராக இருந்தால், டிசைன் நல்லா இருந்தால் போதுன்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ பிளாக்குமே நிறையா போட்டுட்டு இருக்கோம் நாங்கள். அதே சேம் டிசைனுங்க, ஆனால் கலர் மட்டும் பிளாக்கு. பிளாக்ல அந்த கோல்டு கலரில் அந்த யானை போட்டிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. அதில் அடுத்த கலர். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுல என்னென்னா கான்ட்ராஸ்ட் இருக்காது. கான்ட்ராஸ்ட்னா முந்தியில் கான்ட்ராஸ்ட் இருக்கும், பாடியில் வந்து உங்களுக்கு பார்டர் இருக்காது. பார்டர் இல்லாமல் அப்படி ஒரே செல்ஃபாக வந்திருக்கும் பாருங்களேன். ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி நெய்யக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு தான். நல்லா க்ரீனுங்க. க்ரீனுமே பளிச்சுன்னு இருக்கிற க்ரீனு, ரொம்ப அழகான க்ரீன் இது. க்ரீனுக்கு வந்து கீழே வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கிடையாது பாருங்கள். இந்த இடத்துல அதில் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருந்தோம். இதில் பார்டர் கிடையாது. அதை தவிர வேறு எதுவுமே இதில் மாற்றம் கிடையாது. முந்தி பாருங்களேன், முந்தில் நல்ல பர்பிள் கலருங்க. அது வந்து கத்திரிப்பூ கலர் கொடுத்துருந்தோம் கான்ட்ராஸ்ட்டு. ஆனால் இந்த சாரீக்கு வந்து அதே எல்லாமே சேம் ஒரே ஒன்று போல தான். ஆனால் கான்ட்ராஸ்ட் வந்து முந்திக்கு மட்டும்தான் கான்ட்ராஸ்ட்டு. நல்லா டார்க் பர்பிள் கலர். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ப்ளவுஸு. சாரியில் பார்டர் கிடையாது, ஆனால் முந்திக்கு கான்ட்ராஸ்ட் இருக்குது. இதுதான் வித்தியாசம் இந்த சாரிக்கு. ஓகே, கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா க்ரீனுக்கு, பளிச்சுன்னு இருக்கிற க்ரீனுக்கு பர்பிள் கான்ட்ராஸ்ட். இது 3 கலர் தான் இருக்குது இந்த சாரியில். இந்த யானை கொடை பிடிச்சிட்டு போகிற இந்த யானை டிசைனில் இந்த 3 கலர் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இதுக்கப்புறம் மறுபடியும் இது புதுசாக நெஞ்சு வந்தால் தான். அதனால் இந்த 3 கலரில் பிடிச்சிக்கிறத எடுத்துக்கோங்க. 8800. அடுத்த டிசைன் நம்ம பல்லாக்கு டிசைன் தான் அடுத்த டிசைன் சாரீ. இதுலேயுமே ஒரு 3 சாரீ வந்திருக்கு. அந்த 3 சாரியும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கலரு நல்லா வாடாமல்லி கலர். வாடாமல்லி கலருக்கு நல்லா தேன் கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம். பல்லாக்கில் கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போகிறது. அப்படியே ரெண்டு பக்கம் வந்து சேவகர் வந்து பல்லாக்கில் பொண்ணை வந்து கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போகிற கான்செப்டில் நெஞ்ச சாரீ தான் இந்த சாரீ. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, இந்த சாரியை பொண்ணுக்கு கட்டி கொடுத்து பொண்ணை வழி அனுப்பி வைக்கலாம். அந்த மாதிரியான கான்செப்ட். சரிங்களா? இல்லை நம்ம கல்யாணத்தன்னைக்கு கூட கட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் அந்த கான்செப்டில் நெஞ்ச சாரீ தான் இது. டபுள் வார்ப்பு சாரீ. ரொம்ப சூப்பரான டிசைனு, சூப்பரான கலரு கான்ட்ராஸ்ட். சரிங்களா?
இது வந்து முந்தி. நல்லா டைமண்டா மேலே ஒரு லைன் அப்படியே வந்து குதிரையில வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு டிசைனுக்கு பண்ணி அதுக்கப்புறம் முந்தி டிசைன் கொடுத்துருக்கோம் டைமண்டா. சரிங்களா? ப்ளவுஸ் வந்து பிளைன். இதில் நீங்கள் இந்த பல்லாக்கு டிசைனையும் முதுகுக்கு கொடுத்து நீங்கள் கைக்கு வந்து ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரியோட ரேட் வந்து 9500 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கலர் நல்லா வாடாமல்லி கலருங்க, பளிச்சுன்னு இருக்குது. வாடாமல்லி கலருக்கு தேன் கலர் கான்ட்ராஸ்ட். அடுத்த கலர் காட்டுறேன். அடுத்த கலருமே ரொம்ப அழகான கலரு, நல்லா பிரிக் ப்ரௌன் கலர். பிரிக் ப்ரௌனுக்கு நல்லா ஆனந்தா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட். பாருங்க, நல்லா பிரிக் ப்ரௌன் கலர் மேலே பாடி கலர், அதுவுமே டபுள் ஷேடில் கொடுத்துருக்காங்க. ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு. இந்த சைடு அந்த சைடு பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஆரஞ்சும் அந்த ரெட்டும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த ஷேடில் இருக்குது. கீழே பார்டர் வந்து நல்லா ஆனந்தா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது. சரிங்களா? அப்பப்போ நெஞ்சு வர்றது நம்ம காட்டிகிட்டு இருக்காங்க. அது கடைக்கு வரைங்க அப்பப்போ வர்றது எடுத்துடுறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட இருக்கிறத அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கேன் நான். சரிங்களா? ஏன்னா இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் டிமாண்டில் போயிட்டுருக்கு. இது நல்லா க்ரீன் கலருங்க. முந்தி வந்து சூப்பரான க்ரீன் கலர். இது அடுத்த கலர். சரிங்களா? நல்லா பிரிக் ப்ரௌனுக்கு நல்லா க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட். அடுத்த கலர் நல்லா நாவப்பழ கலருக்கு மெரூன் வந்து கான்ட்ராஸ்ட். சூப்பரான நாவப்பழ கலருங்க. நாவப்பழ கலருக்கு நல்ல மெரூன் வந்து கான்ட்ராஸ்ட். ஓகேவா? நல்ல முந்தி பாருங்களேன், நல்லா பளிச்சுன்னு இருக்குது மெரூன் கலருக்கு. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான கலருங்க. இதெல்லாம் இந்த 3 கலர் தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இந்த 3 கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பல்லாக்கு டிசைனு. அடுத்த கலரு சூப்பரான க்ரீனுங்க. நல்லா க்ரீனு வித்தியாசமான க்ரீனாக இருக்குது. ஆனந்தா க்ரீன்லேயே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த சாரீ வந்து நியூ கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், இது வந்து எந்த டிசைனும் இருக்காது. ஆனால் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி போட்டு அதில் கொடி டிசைன் போட்ட மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஒரு தூணாட்டம் வச்சு அதில் 2 பக்கமும் கொடி டிசைனாட்டம் வந்திருக்கு. சாரீ ஃபுல்லாகவே பாருங்கள். இங்கே ஒரு அந்த மாதிரி டிசைனு, கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த டிசைனு, அடுத்து அதே லைன்ஸு, அடுத்து பாருங்கள் இங்கே இதே போல் தான் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கேப்பு விட்டு உங்களுக்கு ஒரு லைன்ஸ் போட்டு அதில் கொடி போட்ட மாதிரி. இதுதான் வந்து சாரியோட டிசைனே. இது வந்து இடுப்பில் சொருகிற இடத்துல இருந்து நமக்கு முந்தி வரைக்குமே இந்த டிசைன் தான் வரும். வேறு எந்த டிசைனும் இருக்காது. அப்படியே உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் இந்த டிசைன் வந்து அப்படியே ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ்லேயும் லைனாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு இந்த டிசைனோடைய ஹைலைட்டு. நல்லா க்ரீனுக்கு நல்லா பிங்க் போட்டு நெஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. அது டார்க் பிங்காக இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்ல க்ரீனுக்கு பிங்க் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, 2 கான்ட்ராஸ்ட்டும் நல்லா. ப்ளவுஸ் இந்த கலர் இதே கலர் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரு. ரெட்டுக்கும் நம்ம ப்ளவுஸ் தைச்சு போட்டோமாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர். இது ப்ளவுஸ் பாருங்களேன், பிளைன் ப்ளவுஸு. இதுதான் பிங்க் கலர் முந்தி கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ரேட் வந்து 9000 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டியாச்சு. இந்த சாரியை ஃபுல்லாகவே உடைச்சிட்டேன். சாரியை ஃபுல்லாகவே பிரிச்சே காட்டிட்டேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு டிசைன் தெரியுங்கிறதுக்காக. அடுத்த கலருங்க நல்லா வந்து ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ. இந்த ப்ளூ கலரு அதில் வந்து நல்லா ரோஸ் கோல்டில் வீவிங் பண்ணியிருக்கோம். அந்த ரோஸ் கோல்டு அந்த ப்ளூவுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது. இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த முந்தியோட கலர். பிங்க் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. இது 2 கலர் தாங்க இருக்குது இந்த நியூ கலெக்ஷன் டிசைன், நியூ டிசைன் சாரியில். இந்த 2 சாரியுமே வந்து 9000 வருது. சரிங்களா? அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நியூ கலெக்ஷன் சாரீஸ் தாங்க உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன். நான் காட்டின சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.